இளம் தளிர்களின் அழகிய தோட்டத்துக்குள்ளே போகலாமா? வாங்க போகலாம். போன வீடியோவில் சின்ன சின்ன கதைகள் மூலிமா குழந்தைகளுக்கு எப்படி மாரல் வேல்யூஸ் கொடுக்கலாம் என்பது பற்றி பார்த்தோம். இப்போது அவங்க கிளாஸில் ஸ்கூலில் எப்படி அவங்களோட பிஹேவியர்ஸ் இருக்குது அப்படின்றதையும் நம்ம கொஞ்சம் கவனத்தை செலுத்தி பார்க்கணும். அது எப்படி பார்க்கலான்னா, ஸ்கூல்லேருந்து அவங்க வரும்பொழுது அவங்களோட முகத்தை பார்த்தே பாதி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் அவங்கள ஸ்கூல்லேருந்து அழைச்சிட்டு வரும்பொழுதே நம்ம டிரைவிங்கில் கூட அவங்கள்ட்ட பேச்சு கொடுத்தோம்னா, கிளாஸில் என்னென்னலாம் பண்ணாங்க, யார் ஃப்ரெண்டு, பக்கத்தில் யார் உட்காந்துருந்தா, என்னென்னலாம் அவங்கள்ட்ட பேசுனீங்க, அப்படி சின்ன சின்ன கொஸ்டினாக அவங்கள்ட்ட ரேஸ் பண்ணும்பொழுது அவங்க அப்படியே ஆன்சர் சொல்லிகிட்டே வரும்பொழுது அடுத்தடுத்த கொஸ்டின் நம்ம கேட்டுகிட்டே இருந்தோம்னா சில இன்ஃபர்மேஷன்ஸ் சொல்லுவாங்க. நம்ம கிளாஸ் டீச்சரை பார்க்கும்பொழுதும் நம்ம குழந்தைகளை பற்றி சில இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் வீட்டுக்கு வந்தோடனையும் அப்பப்போ அவங்களோட புக்கு பேகை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்து அதுலேருந்தும் நமக்கு தெரிஞ்சுக்கலாம், எப்படி இப்படி அவங்க புக் பேகை வச்சுருக்காங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். நம்ம பார்த்தோம்னாலே அவங்க இன்னும் கொஞ்சம் நீட்டாக வச்சுக்கணும் அப்படின்ற அந்த ஒரு சென்ஸ் அவங்களுக்கு கொடுக்கலாம். அப்படின்னு நம்ம செஞ்சிட்டே வந்தோம்னா புக்கையும் புக் பேக்கையும் அவங்க நீட்டாக வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா அவங்களுக்கு கிடைக்கும். வீக்கெண்டில் நம்ம என்ன பண்ணலாம்னா, அவங்களோட புக்ஸ் எல்லாம் எடுத்து புக் பேக்கை ஓப்பன் பண்ணி அதை க்ளீன் பண்ணி கொடுத்து புக்ஸையும் அடுக்கி அவங்க என்னென்னலாம் ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்களோ ஃபைல்ஸ்லேருந்து அவங்க எடுத்துகிட்டு போகிற டூல்ஸு இல்லை நீட் அரேஞ்ச்மெண்ட் அவங்களுக்கு பண்ணி கொடுத்தோம்னா அதை பார்க்கும்போது பின்னால் அவங்க நீட்டாக அரேஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்படி ஒவ்வொரு நாளும் நம்ம டே டு டே லைஃப்பில் குழந்தைங்களோட நம்ம நம்ம சொல்லிகிட்டே வரும்போது நிச்சயமாக நல்ல வேல்யூஸ் அவங்க மனசுக்குள்ளே போகும். பின்னால் அவங்க ஒளிரும் முத்துகளாக மிளிர்வார்கள். நன்றி.